முஸ்லிம் அல்லாத வர்த்தக நிறுவனங்களை ஹலால் சான்றிதழை பெற கட்டாயப்படுத்த முடியாது என்று துணை பிரதமர் டதஸ்ரீ அஹ்மத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். தாம் இஸ்லாமிய விவகாரத்துறை அமைச்சராக இருந்ததால் இது தொடர்பாக எழுப்பப்படும் கவலைகளை புரிந்து கொண்டதாக அவர் கூறினார். இஸ்லாம் சொல்கிறது, உங்கள் மதம் உங்களுக்காக, என் மதம் எனக்காக. மற்ற மதங்கள் உங்களை மதிக்க வேண்டுமானால் நீங்கள் அவர்களின் மதத்தை மதிக்க வேண்டும் என்று மாயிகா ஆண்டு பொதுக்குழுவில் அவர் இவ்வாறு கூறினார். பாஸ் கட்சி தலைமை வகிக்கும் மாநிலங்களில் எதிர்க்கட்சி பிரமுகர்களைப் போல் நடந்து கொள்வதற்கு எதிராக கட்சி உறுப்பினர்களுக்கு பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்று நடைபெற்ற பாஸ் கட்சியின் 70வது முக்தாமாரில் அவர் ஆற்றிய நிறைவு உரையில் இதனை அவர் தெரிவித்தார். இத்தகைய நடத்தை அவர்களின் சொந்த நிர்வாகத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் சீர்குலைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கான தொகுதி பங்கீட்டினை நிராகரித்தது குறித்து அவர் கருத்துரைத்தார். தனித்தனியாக இஸ்லாமிய போதனைகளில் வேரூன்றிய ஜனநாயக நடைமுறைகளுடன் ஒத்துப்போகாததால் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பாஸ் கட்சி நிராகரித்ததாக ஹடி கூறினார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மானிய ஒதுக்கீடு தொடர்பான அரசாங்கத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்த நகல் அறிக்கையை நிராகரித்திருக்கும் பரிகாத்தான் நேஷனலின் முடிவை தாம் மதிப்பதாக துணை பிரதமர் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் பரிகாத்தானின் இம்முடிவு குறித்து தகவல் சாதனங்கள் மூலமே தாம் அறிந்து கொண்டதாகவும் இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான அதிகாரப்பூர்வ பதிலை பரிகாத்தானிடமிருந்து தாம் இன்னும் பெறவில்லை என்றும் அதற்காக தாம் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். GISBH எனப்படும் குளோபல் எக்வான் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் சோதனை செய்யப்பட்ட 20 சமூக நல இல்லங்கள் மீதான ஆழமான விசாரணையின் ஒரு அங்கமாக புக்கிட்டமான் போலீசார் இதுவரை 483 தனி நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். புகார் அளித்தவர்கள், சாட்சிகள், சந்தேக பேர் வழிகள் மற்றும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுவோர் உட்பட 483 பேர் இதுவரை அழைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். மர தளவாட பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் 11,61,00,000 வெள்ளி மதிப்புடைய ஐஸ் எனும் போதைப் பொருளை கைப்பற்றிய பின்னர் போதைப்பொருள் கடத்தல் சந்தேகத்தின் பேரில் ஹாங்காங் போலீசார் 26 வயதுடைய ஒரு மலேசிய பிரஜையை கைது செய்துள்ளனர். ஹாங்காங்கில் இதுவரையில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் ஐஸ் வகை போதைப்பொருள் கைப்பற்றப்படவில்லை என்று அந்நாட்டின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவைச் சேர்ந்த சியூங் ஹோக் ஃபுங் தெரிவித்துள்ளார். ஹாங்காங் கொலிசியம் கவுலூனில் நடந்த 2024 ஹாங்காங் பொது பூப்பந்து போட்டியில் பெர்லிதான் தினா இணையர் அபார வெற்றி பெற்றனர். மலேசிய மகளிர் இரட்டையரான இவர்களின் இறுதிச் சுற்று ஆட்டத்தில் 38 நிமிடங்களில் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் உலக தரவரிசையில் 3வது இடத்தில் உள்ள சீனாவின் லியூ ஷெங் ஷூ தான் நிங் ஜோடியை வீழ்த்தி இந்த சீசனில் நாட்டின் முதல் இரட்டையர் பிரிவில் வாகை சூடினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.